ஸோ இந்த என்ட்ரி எப்படி எடுத்தோன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நான் போகிறேன் 4 hour டைம் ஃப்ரேம், இந்த ரேலி பேஸ் ட்ராப்பை ஐடென்டிஃபை பண்ணுறேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்டாக இங்கே ஓப்பன் ஆச்சு. 1 hourல போயிட்டு இந்த செல் என்ட்ரி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகேங்களா? சேம் இப்போ நான் இந்த 2 டிமாண்ட் ஜோன் என்ட்ரிஸ் எப்படி எடுத்தேன்னா 15 மினிட்ஸ் போங்க, ப்ரீவியஸ் டே. ஓகேங்களா? சேம் 2 days பிஃபோர், அதுக்கப்புறம் 3 days பிஃபோர். இப்போ நீங்க ஹை வால்யூம் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஹை வால்யூம் ஏரியாஸ் இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹை வால்யூம் ஏரியா. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எனக்கு டவுன் ஆகும்போது இங்க சின்னதா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஒரு டிராப் பேஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க வந்த உடனே நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். கரெக்டாக எனக்கு வால்யூமும் இருக்கு, வால்யூம் ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க ஒரு பை ஜோன் போட்டிருப்பேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் போய்க்கோங்க. 15 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு ரேலி பேஸ் ரேலி வந்திருக்கு, தெரியுதா? ஸோ அதனால இங்க ஒரு ட்ரேட் என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, சேம் எனக்கு இங்கேயும் வால்யூம் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க இப்போ கேப் அப் ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதாவது கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வால்யூம் பிளஸ் கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா, ஈஸியாக ஒரு பை பண்ணியிருக்கலாம்.